இவங்க அம்மாவுக்காண்டி தான் இன்னைக்கு பேச வந்திருக்கிறார். இவங்க அம்மாவே பார்த்தீங்கன்னா இவர் சின்ன வயசுல விட்டுட்டு போயிடுறாருங்க. 1967 இவருக்கு ஒரு திருமணம் நடக்குது. ஜசோதா பென் அப்படின்ற ஒரு பெண்ணோட திருமணம் நடந்த பிறகு இவர் அந்த குடும்பத்தை விட்டே ஓடிடுறார். ஓடிய பிறகு பார்த்தீங்கன்னா அதுவே தப்பு. ஒரு ஒரு பையன் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு சம்பாரிச்சு நிறைய செய்யணும் அப்படின்றதான் ஒவ்வொரு பையனுடைய கனவாக இருக்கும். அதே இவர் செய்யலை. ஒரு மகனாக ஓடி போன நபர் திரும்ப வர்றாருன்னு ஒரு விஷயம் வருது. விஷயம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா என்ன தெரியுமா பண்ணுறாங்க, சரி நம்ம பையன் திரும்பி வரப்போகிறான், நம்ம ஜசோதா பெண்ணை கூட்டிகிட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கிடுவோம், நம்ம பையன் இந்த பொண்ணோட சேர்ந்து நல்லபடியாக வாழட்டும் அப்படின்றதுக்காக ஜசோதா பெண்ணை மோடி அவர்கள் வரும்போது வீட்டில் வந்து வச்சிருக்கிறாங்க. வீட்டில் வந்து வர வச்சிருக்காங்க. இவர் வீட்டுக்கு வர்றாரு, மோடிஜி வர்றார். வந்து பார்க்கும்போது ஜசோதாபன் வீட்டில் இருப்பதை பார்த்து விட்டு தன் அம்மாவை மிக மோசமாக திட்டிவிட்டு அவர் அந்த வீட்டை விட்டு மறுபடியும் ஓடி போயிட்டார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, ஊடகங்களில் வந்த செய்தியை தான் நான் சொல்கிறேன். அப்படிப்பட்டு அப்போ இந்த ஊடகத்தின் செய்தியின் மூலமாக என்ன புரிஞ்சுக்கிற முடியுது, ஒரு தாய் அவர் ஒரு மனைவியோடு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அதை கூட நிறைவேற்றாமல், தன்னுடைய தாயோடைய ஆசையை நிறைவேற்றாமல் தாயை எதிர்த்து திட்டிவிட்டு இரண்டாவது முறையாக தாயை தவிக்க விட்டு ஓடிவிட்டார் அப்படின்றதான அந்த செய்தி மூலமாக சாதாரண ஒரு சாமானியனுக்கு புரிஞ்சுக்கிற முடியுது. இவ்வளவு ஏன் நம்ம லாலு பிரசாத் யாதவ் ஒரு விஷயத்த சொன்னார். இவர் இன்னைக்கு அம்மா மேல பாசமா இருப்பதை போல பேசுறாரு. உண்மையிலே ஒரு பாசம் ஒரு தாய் மேல யாரா இருந்தாலும் இருக்க தான் செய்யும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு தாய் இறந்தால் இந்து சமூகத்தில் மொட்டை அடிச்சுக்கிடுவாங்க, தாடியை வலிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் சட்டம் இருக்குது. அது பரவலாக அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். லாலு பிரசாத் யாதவ் இதான் கேட்குறாரு, நீ உண்மையிலே ஒரு இந்துவாக இருந்திருந்தீங்கன்னா உங்களுடைய அம்மா இறந்தப்ப நீங்கள் மொட்டை போட்டிருக்கணும், தாடியை வலிச்சிருக்கணும், ஆனால் நீங்கள் ஏன் பண்ணவே இல்லை? அப்போ ஒரு இந்துவாக கூட நீங்கள் இல்லவே இல்லை, உண்மையான இந்துவே நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? நீங்க ஏன் வந்து தாடியும் மொட்டையும் போடலை? அப்போ தாய் இறந்த போது செய்யக்கூடிய சடங்கை கூட உங்களுடைய பர்சனாலிட்டிக்காக நீங்க இதெல்லாம் செய்யலையா அப்படின்ற கேள்வி அப்போதே எழுந்துச்சா இல்லையா? அதற்கும் இப்ப பதில் இருக்கு. அப்போ நீங்க தாய் விஷயத்தில் எப்படி நடந்திருக்கிறீங்க அப்படின்றதையும் இந்த விஷயத்தின் மூலமாக இன்னைக்கு சமூக வலைதளத்தில் மக்கள் எழுதுவதை பார்க்க முடியுது. சரி, அப்படியே மனைவிக்கு வருவோம். இவர் ஜசோதா பென் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிடுறார். இவருக்கு பிடிக்காமே திருமணம் நடந்துச்சுன்னே வச்சுக்கிடுவோமே. இவர் திருமணம் நடந்ததையே எப்போ சொன்னாரு? 2014 ஆண்டு பிரதமருடைய வேட்பாளராக இவர் வந்து மனு தாக்கல் பண்ணும்போது தான் இதை சொல்றாரு. முதலமைச்சராக, குஜராத் முதலமைச்சராக இருந்த வரைக்கும் தனக்கு திருமணம் நடந்ததே இவர் சொல்லலை, பிரம்மச்சாரி அப்படின்றதான் பிரச்சாரமாக இருந்துச்சு. அப்போ குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது சொல்லாதவர் பிரதமர் வேட்பாளராக மாறும்போது மட்டும் ஏன் சொன்னாரு? ஒருவேளை வேட்பு மனு செல்லாதது ஆயிரும், இவருக்கு ஏற்கனவே திருமணம் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய பதவியை பறிச்சிருவாங்க, நாளைக்கு நம்மளால அந்த பதவியை அடைய முடியாம போயிடும் அப்படின்ற ஒற்றை காரணத்திற்கு, அந்த பதவிக்காக தான் இவர் திருமணம் நடந்ததையே வெளியே சொல்றாரு. ஜசோதா பென் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மனைவி இருந்தார் அப்படின்ற பதவிக்காக அதை சொல்வதை பார்க்க முடிஞ்சு. சரி, இதை கூட விட்டுருங்கண்ணே. 2018 ஆண்டு பிப்ரவரி மாதங்க ஜசோதா பென் அவர் 7 பேரோட சேர்ந்து ஒரு எஸ்யூவியில் பயணம் பண்ணுறாரு காரில். அது ட்ரக்கில் மோதி ராஜஸ்தானில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விபத்து நடக்குது. ஜசோதா பெண்ணுடைய உறவினர் இறந்து போயிடுறாங்க. அதில் ஒரு ஆள் இறந்தே போயிடுறாங்க, மற்றவங்களுக்குலாம் அடி, மோடியோடைய மனைவிக்கெல்லாம் விபத்து அடி. அந்த விபத்து நடந்த பிறகாவது அட்லீஸ்ட் இவர் வந்து மனைவின்றது வேணாம் அப்படின்னு முடிவெடுத்தால் கூட மனைவியாக ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, இவருக்கும் மனைவியாக வேட்புமனுவில் சொல்லியாச்சு. ஒரு விபத்து நடந்தால் போய் பார்த்தாரா அல்லது ஃபோன்லேயாவது கேட்டாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. அப்போது தன்னுடைய மனைவிக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து நடக்கிறது, விபத்தில் ஒரு இறப்பும் நடக்கிறது என்று தெரிந்தும் கூட மனைவிக்கு ஒரு ஃபோன் போட்டு பேசினாரா, இல்லை நேரில் போய் பார்த்தாரா, இல்லை ஆட்களை விட்டு பேசினாரா அப்படின்னு கேட்டால் அந்த செய்தி நமக்கு வரவே இல்லை. ஆனால் தாய்மார்களே, சகோதரிகளே அப்படின்னு சொல்லி பீகார் மக்கள் ராகுல் காந்திக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் பதிலடி கொடுக்க சொல்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, 2002 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய ஜேர்னலிஸ்ட் தர்சன் தேசாய் இவர் என்ன பண்ணுறாருன்னா, மோடி அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு, மனைவி இருக்கிறாங்க அப்படின்ற ஜசோதா பெண்ணை கண்டுபிடிச்சிடுறாரு. ஒரு பிரைமரி ஸ்கூலில் அவங்க ஒரு டீச்சராக இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சி இன்டர்வியூ எடுக்க போகிறார். இன்டர்வியூ எடுக்க போகும்போதே அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்கள் இவரை தடுத்து வெளியேற்றிடுறாங்க. அப்போது இவருடைய மனைவியை யாரும் நெருங்கக்கூடாது என்பதற்காக பிஜேபி ஆட்களை வச்சு காவல் போட்டிருக்கிறார்ன்ற சந்தேகம்னா அதில் வருதுல. இப்படி வெளியேற்றப்பட்டிய அந்த தர்சன் தேசாய் அவர் சொல்கிறாருங்க, வீட்டுக்கு நான் போய் ஷூவை கலட்டுறதுக்குள்ளே எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, குஜராத்தி மொழியில் நான் உங்கள்கிட்ட சிஎம் பேசணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் தான் ஃபோனை போட்டு நமஸ்கார், உங்கள் அஜெண்டா என்ன அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். இல்லைங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலை அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லை, உங்களுடைய பத்திரிக்கை எனக்கு எதிராக தான் நீங்கள் எழுதுறீங்க, என்னை வச்சு தான் நீங்கள் உங்கள் பத்திரிக்கை
பெண்களுக்கே இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க பண்ண அந்த விஷயம் என்பது எல்லையை கடந்த ஒரு விஷயம். அதனாலதான் கேட்கிறேன், உங்களுடைய அஜெண்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கெல்லாம் எந்த அஜெண்டாவும் இல்லை, எனக்கு பயமும் இல்லை, எதை பத்தி எதாவது பேசினாலுமே என்னுடைய எடிட்டருக்கு நீங்க ஃபோன் பண்ணி பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அப்போ நான் சொன்னதை புரிஞ்சுக்கோங்க, நினைவில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாரா பிரதமர் மோடி. இப்படி அவர் சொல்வதை கேரவன் பத்திரிகையில் செய்தியாக வெளியிட்டிருப்பதை பார்க்க முடியுது. அப்போது ஒருவர் தன்னுடைய மனைவி இருப்ப இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு போய் இன்டர்வியூ எடுக்க போகிறார் என்பதற்காகவே ஃபோனை போட்டுட்டு அப்படிலாம் நீ போகக்கூடாது, எல்லையை கடந்து போய்கிட்டு இருக்க, போன அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிறார் அப்படின்னா தன்னுடைய மனைவியை கூட யாரும் நெருங்கக்கூடாது அப்படின்ற முடிவில் அவர் இருக்காருன்னு தானே அர்த்தம். ஒரு ஜேர்னலிஸ்டே வந்து எச்சரிக்கையை விட்டுருக்காருன்னு தானே அர்த்தம். அப்போ யாருமே ஏன் நெருங்கக்கூடாதுன்ற, ஏன் அவர் பேட்டி கொடுக்க மாட்டாங்க? ஜெகதீப் தங்கர் எப்படி ஒரு மாசமாக எந்த பேட்டியும் கொடுக்காம வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறாரோ, அதே மாதிரி ஒரு பிரதமருடைய மனைவி, அவருக்கு தான் கல்யாணமானதை விட்டுட்டீங்க, ஓகே, நீங்கள் வந்துட்டு நாட்டுக்காக சேவை பண்ண வந்தாவே வச்சுக்கிடுவோமே, அப்படியே நீங்கள் வந்துட்டீங்க என்றாலும் கூட அந்த பெண்ணு அவங்க வெளிப்படையாக சொல்லலாம்ல, பேட்டி கொடுக்கலாம்ல, அதனால உங்களுக்கு என்ன ஆக போகுது? ஆனால் அதை கூட நீங்கள் பேட்டி கொடுக்க விடாமல் தடுக்கிறீங்க அப்படின்னா எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு மனைவி கூட நீங்கள் பேச்சு சுதந்திரத்தை கூட அனுமதிக்கலை அப்படின்றத நாங்கள் யதார்த்தமாக புரிஞ்சுக்கிற முடியுது. அப்போது நீங்களே ஒரு அம்மாவை மிக கொச்சையாக ஜெர்சி பசு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய அம்மாவுடைய ஆசை நிறைவேற்றாமல் போயிருக்கிறீங்க. உங்களுடைய மனைவி கிட்ட நீங்கள் சரியாக நடக்காமல் இருந்திருக்கிறீங்க. நாட்டு பெண்கள்கிட்டையாவது ஒழுங்காக நடந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக ஆதரவாக பண்ணீங்கன்னா பகல்காமுக்கும் போல, மணிப்பூருக்கும் போல, சோஃபியா குரேஷிக்காகவும் பேசலை. ஆனால் இது எல்லாம் ராகுல் காந்தி பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவும் சேர் அவங்கள முக்கியம், அவங்கெல்லாம் வந்து சில்வர் ஸ்பூனில் பார்ன் வித் கோல்டு ஸ்பூன் சில்வர் ஸ்பூனில் பிறந்தவங்க. நான் ஒரு ஏழை தாயின் மகன் அந்த சேரில் நீங்கள் உட்கார வச்சிட்டீங்கன்னா அந்த எரிச்சல் தான் அவங்களுக்கு இருக்குது. அவங்க பொறுத்த வரைக்கும் நான் இணைய மாதிரி ஆட்கள்லாம் அவங்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்படி சேவை செய்யாமல் நான் பிரதமராக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த கண்ணை உறுத்துது, நீங்கள் தான் அதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வதை பார்க்க முடியுது. அந்த நபருக்கும் இந்த ராகுல் காந்திக்கு தேஜஸ்வி யாதவுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த மேடையில் அவங்க இல்லவே இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் ராகுலையும் தேஜஸ்வி இதில் கொண்டு வரீங்க அப்படின்றதே முதல் கேள்வி. பீகாருடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு இது எப்படி உங்களால் பயன்படுத்த முடியுது? அதுவும் ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு ஏன் இந்த கோபம் வருது அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. இதற்காகவே பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள்லாம் அழுவதை பார்க்க முடியுது. இதை பார்க்கும்போதே ஸ்டேஜ் ட்ராமா மாதிரியே இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி நினைக்க வைக்கிறது மூணாவது விஷயம். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மீடியாக்கள் ஏதோ புதுசாக நடந்ததை போல மோடியுடைய அம்மாவை வந்து கொச்சைப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதுவதை பார்க்க முடியுது. இதெல்லாம் எதற்காக நடக்குது? தேர்தல் பிரச்சாரத்திற்காக நடக்குது. பெண்கள் 2000 பேரை அழைத்து வந்து அந்த இடத்துல நீங்கள் பேசக்கூடிய தேவை எங்கிருந்து வந்தது தான் இன்னைக்கு எல்லாருமே எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ முதல்ல நீங்கள் பெண்கள் மீது கண்ணியமாக மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள், பேசுங்கள். அதை விட்டுட்டு ராகுலுக்கும் தேஜஸ்விக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் பேசியதற்காக அவங்கள பொறுப்பேற்க வைக்கிறதும், உங்களுடைய அம்மாவை தற்போது பீகார் அரசியலுக்குள்ளே போத்துவதும் சரியா அப்படின்றது தான்